நான் வழக்கமா குடிக்கிற இடம் இதுதான். குடிக்கணும்னு தோணுச்சுன்னா இங்க வந்துடுவேன். போறோம். சரி, சோடாவா தண்ணியா? ரெண்டுமே வேணாம் சார். ராவாவா அடிக்க போறீங்க? சீனிவாச ராவ் ராவா குடிச்சாதானே மரியாதை. சார், உங்களுக்கு காமெடி கூட வருமா? நான் உங்களை ரொம்ப சீரியஸான ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வரும் சார், நல்லா காமெடி வரும். என்ன, நான் சிரிச்சா நிறைய பேர் அழுவாங்க. ஓ, அதான் எப்பவாவது சிரிச்சுக்குவேன். சீனிவாச ராவ் ராவா அடிப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். ஊத்துங்க. சார், குடிங்க. திடீர்னு பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க. எவன் குடியை கெடுக்கணும்? கற்பூர புத்தி சார் உங்களுக்கு. இன்னும் நான் கோடே போடல, அதுக்குள்ள ரோடே போடுறீங்க. சாகர வயசாயிடுச்சு, இப்ப கூட சாதுரியமா இருக்கலன்னா என்ன அர்த்தம் சார்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஒரு காதலை காவு கொடுக்கணும் சார். கூடவே ஒரு பொண்ணுக்கும் வாழ்க்கையை உருவாக்கி தரணும். நீங்க சொல்றது புரியவே இல்லையே சார். நீங்க காவு கொடுக்க வேண்டியது கௌரியோட காதலை. கௌரி காதலிக்கிறாளா? ஆமா சார், உமா மகேஸ்வரியோட மகனை. அவங்க 2 பேரும் காதலிக்கிறத என் 2 கண்ணால பார்த்தவன் நான் சொல்றேன். அம்மா வீட்டை விட்டு துரத்துனா கௌரிக்கு மகன் மனசுல இடம் கொடுத்திருக்கான். சார், வாய்க்கு வந்ததை வாரி இறக்க வேண்டாம். நீங்க சொல்றது நிஜமா? சார், இந்த வயசுல போய் சொல்லி விளையாட முடியுமா? என் குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன் சார். கௌரி சித்தார்த்து 2 பேரும் லவ் பண்றாங்க. என் மகன் தங்கத்துறைக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தப்ப இத பார்த்த என் பொண்டாட்டி அப்பவே என்கிட்ட சொன்னா. நான் தான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். இதுக்காக தான் அந்த சித்தார்த்த பையன் விடாம கௌரிக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கானா? வாழ விட்டுருவனா என்ன? விடவே மாட்டேன். இந்த காதலை வாழ விடவே மாட்டேன். இதுதான் சார், இந்த வெறி வேகத்துக்கு தான் நான் உங்க உதவியை கேட்கிறேன். அவ காதலை அழிக்கிறது முக்கியம் இல்ல சார். அந்த கௌரி இடத்துக்கு என் மக நீலாவதியை கொண்டு வரணும். ஆமா, என் மக நீலாவதி சித்தார்த்துக்கு மனைவி ஆகணும், உமா மகேஸ்வரிக்கு மருமகள் ஆகணும். ஊத்துங்க சார், நல்லா குடிங்க சார். நாளை கூட வாங்க. ஏன் ரெகுலரா நம்ம தோப்புக்கு வந்துகிட்டே இருக்க. போதுங்கிற அளவுக்கு நான் சரக்க வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கேன். இதுக்கு பிரதிபலனா நான் கௌரியை கட் பண்ணிட்டு உங்க மகளை உமா மகேஸ்வரிக்கு மருமகள் ஆக்கணும். அதானே சார்? முழுசா 5 லட்சம் ரூபாய் தரேன். 5 லட்சமா? ஆமா சார், என் மக உமா மகேஸ்வரிக்கு மருமகளானா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன். ஊத்துங்க சார். என்ன சார் சொல்றீங்க? என்ன சார் பண்ணணும்? உங்க உதவி எனக்கு இருந்தா நான் மலையை கூட மண்ணா ஊதி தள்ளிடுவேன் சார். உங்க வார்த்தை எனக்கு யான பலத்தை தருது சார். சார், அந்த கௌரி நம்ம 2 பேருக்கும் பொது எதிரி. அவ அழியறதுல உங்களோட எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். சொல்லுங்க, நம்ம வியூகம் என்ன? என்ன செஞ்சு அந்த கௌரி கனவையும் காதலையும் தரமட்டமாக்க போறோம்? சொல்றேன் சார், சொல்றேன். சார், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் புரியுதா?